கம்பெனிஸ் இப்போ என்ன பண்றாங்கன்னா என்ட்ரி லெவல் ஜாப்ஸ்ல நிறைய விமன் எடுக்கிறாங்க, நிறைய மென் வந்து அன்எம்ப்ளாய்ட் ஆகுறாங்க. அதாவது பெண்களுக்கு வேலை கொடுக்காதீங்கன்னு நான் சொல்லல, ஆண்கள் வேலை இல்லாம இருக்கிறத அக்செப்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்றேன். நீங்க சொல்றது என்னன்னா பவர்ஃபுல்லா இருக்கணும், ஆனா அந்த பவரை நான் உனக்கு கொடுக்க மாட்டேன். ஆண்கள் மட்டுமே பவரா இருக்கணும், பெண்கள் அடங்கி போகணும். ஆண்களுக்கு உத்தியோகம் புருஷ லட்சணமே, ஆனா வேலைக்கு போகணும், சம்பாதிச்சே ஆகணும். இன்னைக்கு இருக்கக்கூடிய நவீன கால ஆண் நெருக்கடியை சந்தித்து கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்கள் ஒரு பக்கம் அப்படிலாம் ஒன்றும் இல்லை, ஆண் சௌரியமாக தான் இருக்கான். நீங்கள் பார்க்குற வரைக்குமே எங்கெல்லாம் ஆண் பாவம்ப்பா ரொம்ப நெருக்கடியில் கஷ்டப்படுறான். பெண்ணுக்கு இதுதான் அஃபென்ஸ் நடந்தா நீ கோர்ட்டுக்கு போகலாம்னு ஒரு அவுட்லெட் இருக்கு. ஆனா அதே விஷயம் ஆணுக்கு நடந்தா எல்லாம் ஒரு பிரச்சனையாடா, நீ எடுத்துட்டு வரியா, சட்டமே பாரபட்சம் பாக்குதுன்னு என்னோட. பெண் வந்து அன்ஸ்போக்கனா இருக்கு. ஏய் எதுவா இருந்தாலும் கேப் விட்டு சொல்றா, சேர்த்து சொன்னா வேற மாதிரி இருக்கு. ஒரு கஸ்டடி கேக்குறாங்கன்னா பெண்களுக்கு தான் சாதகமா சட்டம் இருக்கு, எல்லாருக்குமே வலி வேதனைகள் இருக்கும். குழந்தை யார் பாதுகாப்பால இருக்குன்னா பெரும்பாலும் ஆண்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அது மட்டும் இல்லாம பாக்குறதுக்கு அவங்க ஒரு சோர்வா வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப சண்டேனா ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைச்சா கூட சோம்பேறி ஏன்டா பகல்லே தூங்குற? அது புறா வேலைனே. என்ன லாரிக்கு மூட்டை ஏத்துனியா? வெளியே போலாம் வாங்க, ஒரு நாள் தானே ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ண அந்த ஸ்பேஸ் வந்து அவங்களுக்கு இப்போ. ஆண் வந்து மேரிட் லைஃப்குள்ள ஒரு 45 வயசுக்கு மேல அவரால் சிலதை செய்ய முடியலன்னு சொல்ல முடியாது. நானும் வாழ்க்கையில ஜெயிச்சு காட்டுவேன். முதல்ல நீ ஒழுங்கா நின்னு காட்டு. ரைட். ஒரு 45+ ஆண்களின் உலகம் ரொம்ப நெருக்கடியா இருக்கு. என் நிலைமை ரொம்ப மோசமா இருக்குங்க, சொல்லவும் முடியல, மெல்லவும் முடியல. என் ஹஸ்பண்ட் ஷிப்ல ஒர்க் பண்றாங்க. 3 மந்த் ஷிப்ல இருக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சது. அவரோட ஒர்க் பிளேஸ்ல நான் அவரை கூட இருந்து பார்க்கும்போது தான் தெரிஞ்சது, அங்க அந்த கப்பல்ல இருந்த அத்தனை ஆம்பளைங்களுமே புயல் மழைன்னு பார்க்காம அந்த டஃபஸ்ட் வெதர்லயுமே அவங்க ஃபேமிலிக்காக தான். தெரிகிறதா? ஆண் வந்து தொடர்ச்சியாக ரொம்ப ரிஸ்கியான ஒரு ஆண் நான் வேலைக்கு போய் தான் குடும்பம் நடக்குமா, இந்த ஒரு வார்த்தை இந்த ஆம்பளை கேட்டுட்டாருன்னா ஒரு ஆம்பளையான்ற ஒரு கேள்வி முதல்ல வரும். சொன்னா போதுமே, தாப்பால உடைச்சின்னு வருவீங்களே. ஆண்களுக்கு உத்தியோகம் புருஷ லட்சணமே, சம்பாரிச்சே குட்டணும், சம்பாரிச்சே ஆகணும். புட்டின் அண்ட் நம்பி எல்லாம் எடுக்க முடியாது. ஈக்குவல் ரைட்ஸ் என்னதான் அவங்க வைஃபுக்கு சப்போர்ட் பண்ணாலும் சரி, எது பண்ணாலும் சரி, நான் பாக்குறதா நீயும் பாக்குறேங்கிற அவங்களை குட்னு சொல்லி பேட் பண்ண முடியல இந்த மாடர்ன் சொசைட்டில கூட. பேச முடியாது. இப்போ ஒரு விமனால வந்து ஒரு கஷ்டம் இருக்கு அப்படின்னா அது ஈஸியா புலம்பிட முடியும், அழுதுட முடியும். அந்த மென்னால வந்து ஈஸியா புலம்பவோ அழுகவோ முடியாது. ஏன் சிரிக்கிறீங்க? ஸ்டில் அவங்க வந்து ஒரு எமோஷனல் சப்ரஷனுக்குள்ளேயே தான் இருக்காங்க. ஏப்பா ஏன் வேதனை என்னோட போட்டோம் போயா போ. இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்ல பிரச்சனை என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜென்ஸ்க்கு பார்த்தீங்க பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது சார். அவன் எவ்வளோ நல்ல பையனா இருந்தாலும், எவ்வளோ சம்பாதிக்கிறதா இருந்தாலும் நம்பி உங்க பொண்ணை கொடுங்க. நீங்க என்ன சொன்னாலும் சம்மதம் இல்ல. செகண்ட் திங், அம்மாக்கு தேவையானது, அப்பாவுக்கு தேவையானது, ஃபேமிலிக்கு தேவையானதுன்னு எல்லாமே பண்ணுவான். அவருக்கு ஏதோ பிடிச்சிருந்தாலும் அதை பண்ணிக்க முடியாது. சின்ன வயசுல தான் ராத்திரி பகல் பார்க்காம உழைச்சிங்க, எப்பயாவது நிம்மதியா தூங்கிட்டு வேண்டா. பர்த்டே கிஃப்ட் பண்ணல, வெட்டிங் டே கிஃப்ட் பண்ணல, நான் அவங்க வற்புறுத்துறப்போ அவன் ஃபைனான்ஸ் ப்ராப்ளமா ரொம்ப அந்த இடத்துல வந்து மன நெருக்கடியில இதாகிற மாதிரி. இதுக்கு மேல உயிர் வாழக்கூடாதுன்னு ஃபேன்ல தூக்கு மாட்டிக்கலான்னு போயிட்டான். அப்புறம் வீட்ல டேபிள் ஃபேன் தான் இருக்கு, அதுல எப்படி தூக்கு போட்டுக்க முடியும்? ஸோ ஒரு 10-15 பாயிண்ட்ஸ் இங்கே வந்திருக்கு. அவன் அந்த சிரமத்தில் அவன் இருக்கான் அப்படிங்கிறான். நெருக்கடியா ஏன் பாக்குறீங்க? அவங்கள சிம்பத்தைஸ் பண்றது தான் எங்களுக்கு பிடிக்கல. நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இது மரியாதை டவுனி கவனிச்சாச்சு. ஆனா இப்ப ஆண் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க ஒர்க் பண்ணி